சூர்யா என்ன பண்ணுறாரு, தொடர்ந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யோசிக்கிறாரு. அவங்க அம்மா தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்காங்க. என்ன விஷயம் சொல்ல போறியா இப்போ இல்லையா? எதுக்காக உன் மனசு மாறிச்சு? மகாவை பொண்டாட்டி ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு சூர்யா சொல்கிறாரு, இங்கே பாருங்கம்மா, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அப்புறம் ஏன் இப்படிலாம் நடந்துக்கிற? ஏன் மகாவுக்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குற? எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு சொன்னோன்னே, அம்மா இப்போ நான் எதுவுமே சொல்ல முடியாத சூழ்நிலை இருக்கம்மா. தாத்தாவை பற்றி ஏதாவது சொன்னால் பிரச்சனை ஆகிடும். அம்மாவுக்கு மனசு கஷ்டப்படுவாங்க. எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா யோசிச்சுட்டு என்ன பண்ணுறாரு, இப்போ நான் எந்த விஷயத்த சொல்கிறது நிலைமையில இல்லைம்மா. ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக உங்களுக்கு புரிய வரும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு நான் உறுதியாக சொல்கிறேன். இந்த ஜென்மத்தில் மகாவை நான் பொண்டாட்டியை ஏற்றுக்கவே மாட்டேன். அது மட்டும் உறுதி அப்படி சொல்லிட்டு போகிறாரு. நம்புங்கம்மா அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அதை கேட்டு ராஜலட்சுமி யோசிக்கிறாங்க, இவன் உண்மையை சொல்கிறானா பொய் சொல்கிறானா ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலை இங்கே பிரபா என்ன பண்ணுறாங்க, எல்லாருக்கிட்டையுமே ஃபைட் பண்ணிகிட்ருக்காங்க. விஜய் வராரு, தடுக்கிறாரு. எவ்வளோ தடுக்க பார்க்குறா, பிரபா கேட்கவே மாட்டேங்கிறாங்க. எங்களோட அந்த கிரவுண்டே பிரச்சனை பண்ணுறீங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சுட்ருக்காங்க. ஒரு கட்டத்தில் பிரபா தடுக்க போகும்போது விஜய்க்கு அடிபட்டுடுது. அதனால் விஜய் நல்லா விழுந்துடுறாரு. உன்னே பிரபா பதறி போகிறாங்க. என்னாச்சு விஜய் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு உன்னே பதறி போகிறாங்க. அப்புறம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. பாரு எப்படி ரத்தம் வருது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு, ஏன் இப்படிலாம் பண்ணுற, எதுக்காக நீ நடுவில் நீ நடந்ததால் பாரு இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பிரபா அவருக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அங்கே கோட்டீஸ்வரி இவ்வளோ பதறாளே, இப்படி உருகிறா, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அனாமிகா அந்த டைமில் கால் பண்ணுறாங்க. இங்கே பாருங்கள், விஜய்க்கு லைஸாக அடிபட்டுடுச்சு, அதனால் சும்மா தொல்லை பண்ணாதீங்க இங்கே அப்புறம் பேசுவாருன்னு சொல்லிட்டு வச்சிடறாங்க. இங்கே அனாமிகா பதறி போகிறாங்க. என்ன இது விஜய்க்கு அடிபட்டுச்சா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வீட்டுக்கு கிளம்பி வராங்க. இங்கே பிரபா விஜய்கிட்ட சொல்கிறாங்க, வீட்டில் எல்லாருக்கிட்டையும் இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லாதீங்க, சொன்னால் அது வேறு பெரிய பிரச்சனை பண்ணுவாங்க, அப்புறம் எங்கள் அக்காவுக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி நான் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு விஜய் வீட்டுக்கு போகிறாரு. சூர்யாவும் சூர்யாவோட அப்பாவும் தாத்தா கிட்ட ஆப்ரேஷன் பண்ணிக்க சொல்கிறாங்க. என் உயிர் போனால் இந்த வீட்டிலே போகணும், வெளியூருக்குலாம் வரமாட்டேன், நான் வெளிநாட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. அதனால் என்ன பண்ணுறதுன்னு தவிக்கிறாங்க. அப்போ பாட்டி என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு மழுப்பி விட்டுறாங்க. சரிப்பா, அவரோட டீட்டெயில்ஸ்லாம் எங்கே இருக்குது, என் ஃபோனில் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே, ஃபோனை யாருக்கிட்டே கொடுக்காது அப்படின்றாங்க. இல்லைப்பா, யாரும் எடுக்கிறதுக்கு சான்ஸே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா சொல்லிட்டு போகிறாரு. அடுத்து சூர்யா குளிக்கிறதுக்காக போகிறாரு. அப்போ மகா அயன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக சூர்யாவோட ஃபோன் வருது. மகா எடுக்க போகிறாங்க. உடனே பதறி போய் ஃபோன் எடுத்து, எதுக்காக என் ஃபோன் எடுக்கிற, உனக்கு எந்த உரிமை இல்லை ஃபோன் எடுக்கன்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறாரு. அதனால் மகா மனசு கஷ்டப்பட்டு அப்செட் ஆகிடுறாங்க. அடுத்து மகாவை சமாதானப்படுத்தணுமே, ஐயோ இப்படி திட்டிட்டேமே சொல்லி டென்ஷனாகி வீட்டுக்கு கீழே வராரு. அப்போ அடிபட்டிருக்க விஜய் பார்த்துட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. எப்படி அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக அனாமிகாவும் வந்துடுறாங்க. அனாமிகா பார்த்து எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. அடுத்து அனாமிகாவுக்கு ஸ்வீட் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு மகா என்ன பண்ணுறாங்க, ஸ்வீட் செய்ய போகிறாங்க. அப்போ எப்படியாவது சமாதானப்படுத்தணும் மகாவை அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா பின்னாடியே போகிறாரு. இதை பார்க்க ராஜலட்சுமி செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. ஸ்வீட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ சக்கரை கொட்டும் போது சூர்யா என்ன பண்ணுறாரு, நான் கொட்டுறேன், நான் ஸ்வீட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வம்படியாக ஸ்வீட் பண்ணுறாரு. அப்போ சக்கரைக்கு பதில் உப்பு வாரி கொட்டிடுறாரு. உடனே கலரையும் கொடுக்குறாரு. போது நீங்கள் ஸ்வீட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு மகா எல்லாத்தையும் பவுலில் வச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க. உடனே சூர்யா ஐயோ சக்கரைக்கு பதில் உப்பு கொட்டிட்டு போய் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஓடுறாரு. இது முடியுது.